எல்லையற்ற இறைவனை தன் தந்தையாய் புரிந்து அன்புடன் நினைவு செய்வதால் தனது எல்லையற்ற ஆற்றல்களை பயன்படுத்தி முடியாததையும் முடித்துக் காட்டும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள். புத்தரும் அவரது சீடரான ஆனந்தரும் ஒரு ஊருக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். சீடர் எதிரே வந்த ஒரு பெரியவரிடம் அந்த ஊரின் பெயரை சொல்லி அங்கு செல்ல இன்னும் எவ்வளவு தூரம் உள்ளது என கேட்டார். 2 மைல் தூரம்தான் என்று அந்த பெரியவர் பணிந்து கூறினார். இருவரும் வெகு தூரம் நடந்த பிறகு அந்த ஊர் வந்த மாதிரியே தெரியவில்லை. ஆகவே களைப்படைந்த சீடர் எதிரே வந்த ஒரு மூதாட்டியிடம் அந்த ஊரை சொல்லி இன்னும் எவ்வளவு தூரம் அங்கு செல்ல வேண்டும் என கேட்க, இன்னும் 2 மைல்தான் சாமி என்று அந்த மூதாட்டியும் கூறினார். இன்னும் 2 மைலா என சீடர் அதிர்ச்சி அடைந்தார். இருவரும் வேறு வழியின்றி தொடர்ந்து நடந்தார்கள். 3 மைல் 4 மைல் தூரம் நடந்த பிறகும் அந்த ஊர் கண்ணுக்கே தெரியவில்லை. நாம் சரியான பாதையில் தான் நடந்து கொண்டிருக்கிறோமா என்ற சந்தேகமே சீடருக்கு வந்துவிட்டது. அப்பொழுது எதிரே வந்த ஒரு இளைஞனிடம், அந்த ஊருக்கு செல்லும் பாதை இதுதானா, இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என விசாரிக்க, அந்த இளைஞனும் சொல்லி வைத்த மாதிரியே இதோ பக்கத்தில் தான் உள்ளது, 2 மைல் தூரம் நடந்தால் போதும், அந்த ஊர் வந்துவிடும் என்று கூறினான். சீடரான ஆனந்தருக்கோ இதை கேட்டு கோபமே வந்துவிட்டது. இங்கு யாருமே உண்மையை பேச மாட்டார்கள் போலிருக்கிறது என்று புத்தரிடம் தன் வருத்தத்தை தெரிவித்தார். புத்தர் புன்னகைத்து கொண்டே, இவர்களும் நான் செய்யும் வேலையைத்தான் செய்கிறார்கள் என்றார். புத்தர் போன்ற மகான்கள் பொய் சொல்வார்களா என்ன? இதில் 2 விஷயங்கள் உள்ளன. ஒன்று, நீண்ட காலம் ஒன்றை தொடர்ந்து செய்பவர்களுக்கு அந்த வேலை சுலபமாகவும் ஆகிவிடும், சீக்கிரமாகவும் செய்து முடித்து விடுவார்கள். அதை அவர்களை பொறுத்தமட்டில் அது ஒரு வேலையே இல்லை, அது ஒரு விளையாட்டு போலத்தான். ஆனால் புதியவர்களுக்கோ அது ஒரு பெரும் சவாலான செயலாகவும் கடினமானதாகவும் தோன்றும். 2வது விஷயம், புதியவர்களுக்கு ஊக்கமளிப்பதற்காகவே அவ்வாறு கூறப்படுகிறது. டாக்டர் நோயாளியிடம் இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு போயிடலாம் என கூறுவார். சோர்ந்து போயிருக்கும் நோயாளிக்கு டாக்டரின் அந்த வார்த்தைகள் டானிக் சாப்பிட்டது போல தெம்பளிக்கும். இன்னும் ஒரே ஒரு புல்லப்ஸ் தான் என கோச் கூறும் பொழுது உடற்பயிற்சி செய்பவர் தனது முழு ஆற்றலையும் ஒன்று திரட்டி இன்னொரு புல்லப்ஸ் எடுத்து விடுவார். இதுதான் கடைசி உருண்டை என்று சொல்லி சொல்லியே தாயானவள் அடுத்த 5 உருண்டையை குழந்தையின் வாயினில் திணித்து விடுவாள். இவர்கள் யாருக்கும் மற்றவர்களை ஏமாற்றும் நோக்கமே கிடையாது. அலைபாயும் மனமானது தனது ஆற்றலை உணர்வதே இல்லை. என்னால் முடியாது, எனது சக்தி தீர்ந்து விட்டது என எல்லைக்குட்பட்ட மனம் கூறும் பொழுது அந்த மனதுதான் பொய் கூறுகிறது. உயிராற்றல் எப்பொழுதும் குறையாத வற்றாத ஆற்றலால் நிறைந்திருக்கிறது. கடையில் சரக்கு நிறைய இருந்தாலும் சில களைப்படைந்த வேலையாட்கள் எடுத்து கொடுக்க மனமில்லாமல் சரக்கு தீர்ந்து விட்டது என கூறுவது போலவே மனதும் அவ்வப்பொழுது அதிகம் சிந்தித்து சிந்தித்து சோர்வடைந்து, இதற்கு மேல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, இதற்கு மேல் என்னால் சகித்து கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது என்றெல்லாம் ஸ்ட்ரைக் செய்கிறது. எல்லைக்கு உட்பட்ட இந்த உடலை, உடல் சார்ந்த அறிமுகத்தை நான் என நினைத்து கொள்வதால் தான் நமது எண்ணங்கள் வேகமாக அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நமது ஆற்றல்கள், நமது திறமைகள், நமது பண்புகள் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்று விடுகிறது. எனக்கு தெரியாது, எனக்கு வராது, என்னால் முடியாது போன்ற எண்ணங்கள் வந்து விடுகின்றன. எல்லைக்குட்பட்ட எல்லா அறிமுகங்களையும் மறந்து தன்னை உயிராற்றலாய் உணர்ந்து எல்லையற்ற அன்பு கடலாய், அமைதி கடலாய், சக்தி கடலாய் விளங்கும் இறை தந்தையை அன்புடன் நினைவு செய்ய செய்ய நமது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆற்றலும் விழிப்படைந்து விடுகிறது. இம்பாசிபிள், சாத்தியமே இல்லை என உலகம் கூறுவதையெல்லாம் பாசிபிள் ஆக்கிவிட முடியும், சாத்தியமாக்கிவிட முடியும். தன்னை உணர்ந்து கொண்டவர்களுக்கு இனியெல்லாம் சுகமே சுபமே. நல்லது. நன்றி. வணக்கம்.